ஒரே நாள்ல பாஜக பல்வேறு இடங்கள்ல அம்பலமாயிருக்கு. பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக நயினார் நாகேந்திரன், திருநெல்வேலியுடைய எம்பி கேண்டிடேட்டாக இருக்கக்கூடியவர். அவருக்கு 4 கோடி ரூபாய் கொண்டு வரும்போது பிடித்திருப்பதாக தேர்தல் அதிகாரிகள் தகவல் குடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களும் வாக்குமூலம் குடுத்திருக்கிறாங்க. ஆனா நயினார் நாகேந்திரன் இதை மறுத்திருக்கிறார். எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்றார். சென்ற முறை ஐடி டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா, துரைமுருகன் மற்றும் அவருடைய மகன் கதிரானந்தன் வீட்ல ரைட்லாம் பண்ணி பல கோடி ரூபாய் எடுத்து தேர்தலையே நிறுத்தினாங்க. தேர்தல் ஆணையம் நிறுத்தினாங்க. ஆனா இந்த முறை வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டும் எந்த தகவலும் கொடுக்கவே இல்ல. இதுவரைக்கும் இடியும் ரைடு விடவே இல்ல. தேர்தல் ஆணையம் எந்த முடிவும் எடுக்கல. எப்படி சார் பாக்குறீங்க? இடி ரைடு விடலைங்கிறத தான் நான் ரொம்ப முக்கியமா பார்க்கிறேன். ஏன்னா சென்ற முறைக்கும் இந்த முறைக்குமான பெரிய வித்தியாசம். சரி, நயினார் நாகேந்திரன் மறுத்திருக்கிறாரு. ஆனா அதுல அர்த்தம் இல்லை. என்ன காரணம்னா, அவர் ஹோட்டல்ல இருந்து போயிருக்கு. இன்னொன்று வந்து இன்டெலிஜென்ஸ் இன்புட் இருக்கும். அந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, பல நேரங்களில் அங்கே ஈவினிங் முன்னாடி எல்லாம் சாப்பிட போவோம் நைட்டு. நான், வலம்புரிஜான், என்னோட நண்பர்கள் எல்லாரும். நயினார் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ஹோட்டல் வாங்கியிருப்பார் போல இருக்கு. நயினாரே ஆசச் வந்து மிகப்பெரிய ஹோட்டல் அதிபராக மாறிட்டார். நீங்கள் தமிழ்நாட்டில் ஏராளமான ஹோட்டல் பிற மாநிலங்கள்லையும் இருக்கு. பெரும் பணக்கார வரிசையில் அவர் இருக்கிறாரு. ஆனால் ஒரு சமீப கால வளர்ச்சி தான், ஒரு 30 வருஷம் வளர்ச்சி தான். அப்போ இது வரைக்கும் வருமான வரித்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஒன்று, இது வரைக்கும் இந்த கருப்பு பணம்ன்றாங்களா, அதெல்லாம் இது வரைக்கும் பிடிபட்டதே கிடையாது. இடி ஆஃப் லேட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கு. நாங்கள் ரொம்ப நியூட்ரல் ஏஜென்சி, ஊழலை ஒழிப்பதற்கு தான் இடி நடவடிக்கை எடுக்கு. இடி மேல குறை சொல்றவங்களாம் ஊழலுக்கு துணை போவர்கள். இதான் வந்து மோடியோட நேரேட்டிவே. இதுதான் எப்போதுமே அரசியல் ரீதியாக பழிவாங்கலுக்கு பயன்படுத்தப்படுகிறது இடி. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதில் சொல்றதே இல்லை. இடியோட புனிதத்துவத்தை பற்றி தான் அவர் பேசுவார். நியாயமா வந்து இடி உடனே சம்மன் அனுப்பியிருக்கணுங்க. காரணம் வந்து சாட்சியம் இருக்கு. அதாவது நயினார் ஹோட்டலில் வேலை பார்த்தவங்க, அதில் ஒருத்தர் வந்து கார்டு வச்சிருக்காரு. இன்னொருத்தர் கிளியராக சொல்றாரு, நாங்கள் இதுக்கு முந்தைய ஒரு 2-3 வாட்டி கொண்டு போயிருக்கோம் ஏஜமான. அவர் தெளிவாக சொல்றாரு, இங்கே நயினார் பணம் தான். நாங்கள் போயிட்டு அங்கே போன உடனே திருநெல்வேலி ஸ்டேஷனில் 2 பேர் வருவாங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படியே ட்ரெயினில் திரும்ப வேண்டியதுதான் எங்களோட வேலை. முன்னாடியே கொண்டு போயிருக்கோம். சரி, ரெகுலர் பேங்கிங் சேனலில் கொண்டு போகிறதா இருந்தால் ஒரு நிமிஷத்தில் பேங்க் டிரான்ஸ்ஃபர் தானே நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆனால் பேங்கிங் சேனலில் கொண்டு போக முடியாது. என்ன காரணம்னா, சஸ்பீஷியஸ் கேஷ் டிரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டின்னு எல்லா பேங்க்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே இருக்கிற அந்த வரவு செலவுகளை வந்து அவங்க ரெகுலராகவே அனுப்பிட்டு இருக்காங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு. எலெக்ஷன் இல்லை எப்போதுமே. அப்படிங்கும்போது இவ்வளவு கோடி ரூபாய் எல்லாம் அனுப்பவே முடியாது. கேஷ்னா 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே ரொக்கம் வச்சிருந்தா கணக்காட்டணும், பயங்கரமாக கணக்காட்டணும். பெரிய ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் மருத்துவ செலவுக்கு வச்சிருப்போங்க. அதுக்கே கணக்கு வச்சிருக்கணும் நியாயமா வந்து. ஏன்னா நம்ம 20,000 ரூபாய் தான் கேஷ் வச்சிருக்கலாம். மருத்துவ செலவு அவசர தேவைப்படுமே அப்படிங்கிறதுக்காக பலரும் வைத்திருப்பார்கள். 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வச்சிருப்பாங்க, டக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்கு போகணுமேன்னு. ஆனால் அதுக்கே நீங்கள் சோர்ஸ் வச்சிருக்கணும், கண்டிப்பாக வச்சிருக்கணும். அவங்க கேட்டால் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அப்போ 4 கோடி ரூபா பணம் வச்சிருந்தவங்களோட பேக்ரவுண்டை பார்த்தா நத்திங். ஹோட்டல் எம்ப்ளாயி, அவ்வளோ ரூபா போகிறதுக்கு அவங்ககிட்ட வழியே கிடையாது. நேராக அவங்க நயினாரை கை காட்டுறாங்க. இதை விட குறைஞ்ச ஆதாரம் இருந்தாலே இடி பாஞ்சு பிராண்டுது. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் எல்லா மாநிலங்கள்லையும். ஒரு ஃப்ரிட்ஜு, டிவி, கலர் டிவி, பெரிய டிவிலாம் வாங்கினதுக்கு தான் ஒரு மாநில முன்னாள் முதல்வர் ஜெயிலில் இருக்காரு. இதை விட குறைஞ்ச தொகை, அதாவது 2 கோடி ரூபா, 1 கோடி ரூபாயா 2 கோடி ரூபாய நான் கொண்டு போய் அவர் வீட்டில் வச்சு கொடுத்தேன்னு சொல்லித்தான் சஞ்சய் சிங் அத்தனை நாளாக ஆம் ஆத்மி எம்பி ஜெயிலில் இருந்தார். இதே இடி ஆக்ஷன் தான். ஆக இதில் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் கிரைம் இருக்கு, சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் இருக்கு, இடிக்கு தேவையான எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸும் இருக்கு. அதாவது அவங்க பிற மாநிலங்களில் என்னெல்லாம் கடைப்பிடிச்சிருக்காங்களோ அவ்வளோ இருக்கு. அப்போ நயினாரை தூக்கி பொட்டியில் போட்டு விசாரிக்க வேண்டியது அவங்க கடமை தானே. நயினாருக்கு ஒரு சம்மன் அனுப்பணும். ஒஸ்ட்டுக்கும் ஒரு சம்மன் அனுப்பி ஆபீஸ் கூப்பிட்டு விசாரிக்கலாம்ல. சென்னை கூட கூப்பிட வேணாங்க, அங்கேயே அவங்களுக்கு ஆபீஸ் இருக்கு, அங்கேயே வச்சு விசாரிக்க வேண்டியதானே. அப்போ ஏன் விசாரிக்க மறுக்கிறாங்க? நாளைக்கு பிரதமர் வர நேரத்தில் எம்பாரஸ்மெண்ட் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நயினார் தரப்புல காட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது காட்டி கொடுத்தது பிஜேபி தாங்க, அண்ணாமலை தாங்க காட்டி கொடுத்துட்டாரு. ஏன்னா எனக்கு அவங்க நண்பர்களுங்க. திருநெல்வேலியெல்லாம் நமக்கு ரொம்ப அது உள்ளூர் மாதிரி. அந்த தரப்புல இருக்க நண்பர்களை கேட்டா, இல்லைங்க, இங்க வந்து ஒரு பெரிய ஆதிக்க போட்டி நிலவுது. நாங்க வெளியில வந்து திமுகன்னு சொல்றோமே தவிர, இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கிற ஃப்ளையிங் ஸ்குவாடு,
இவங்கெல்லாம் என்னதான் கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க. அப்போ வந்து அண்ணாமலை யாருமே மேலே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. நயினாருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதாக ஊடகங்கள் எழுதுது. அப்போ வந்து ஒருவேளை அவர் ஜெயிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. ஏன்னா நான் முதல் 2 தடவை கொண்டு வரும்போதும் எதுவுமே பிடிபடல. அதாவது இவங்க வந்து எக்மோர் ஸ்டேஷன்லயே மறிச்சு ட்ரெயினை வந்து சர்ச் பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட் போயிடுச்சுங்க. இதுல வந்து லோக்கல் இன்டெலிஜென்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஐஎஸ் கான்ஸ்டபிள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. புல்டேமுடிக்கு ஏத்தாப்புல தான் கீழ்பாக் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே வருது. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பெரிய அளவுக்கான ரொக்கம் வந்து போகுது. ஏன்னா டிக்கெட் வேற எடுக்கல. டிக்கெட் வந்து கடைசி நேரத்தில் எமர்ஜென்சி கோட்டால் தான் போட்டிருக்காங்க. ஸோ சடனாக தான் டிசைட் பண்ணியிருக்காங்க இந்த அமௌண்ட் போகணும்னு. ஒரு 2 டேஸ்க்குள்ள டிசைட் பண்ணியிருக்கணும். இதுக்கு முந்தி வர போயிருக்காங்க இதே மாதிரி ட்ரெயினில் எடுத்துக்கிட்டு. தகவல் கிடைச்சி எக்மோர் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்குள்ள ட்ரெயின் கிளம்பி போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் தாம்பரம்னு கொடுத்து தாம்பரத்தில் வந்து என்டையர் ட்ரெயினை எப்படிங்க சோதனை போட முடியும்? அவ்வளோ ட்ரெயினை சோதனை போட எத்தனை மணி நேரம் ஆகும்? ஜனங்க வந்து எவ்வளோ நேரம் காத்திருப்பாங்க? ஸோ கரெக்டாக பெட்டியை குறி வச்சு தான் போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 2 டயர்ல இன்னார் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் போயிருக்கு. அது யார் சொன்னா? அது சொன்னதுங்கிறது கண்டிப்பா வந்து பிஜேபிக்குள்ளதான் அப்படிங்கிறது அவங்க தரப்பு. அது சரியோ தப்போ நமக்கு தெரியாது. ஆனால் நியாயமாக நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டிய மத்திய புலனாய்வு அமைப்புகள் ஏன் நடவடிக்கை எடுக்கலைங்கிறதான் கேள்வி. ஐடி கூட லேட்டா தாங்க எடுக்கும். ஐடி வந்து நீங்க வந்து சம்மன் அனுப்பி கூப்பிட்டு விசாரிச்சு இட் வில் டேக் டைம். ஆனா இடி வந்து உடனே எடுக்கணும்ல, அவங்க ஏன் எடுக்கல? அப்ப இடி எடுக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு. அவங்க எடுக்க மாட்டாங்க என்று நான் நினைக்கிறேன்.